கோபாலகிருஷ்ணன் சாருங்களா? நான் ஷாஜகான் பேசுகிறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். இங்கே தான் இருக்காரு, போட் கிளப்பில் இருக்க அந்த வீட்டில். ஆமாம் சார், இங்கே தான். கார் இங்கே தான் இருக்கு. ஆனால் காலிங் பில் அடித்தா யாரும் திறக்க மாட்டுறாங்க. மன கஷ்டத்தில் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாரோ பயமாக இருக்குது. கல்யாணம் முடிஞ்சவொடனே இந்த வீட்டை அந்த பொண்ணுக்கு கிஃப்டாக கொடுக்கணும்னு கட்டினாரு. அந்த வீட்டுக்குள்ளேயே போய் கதவை சாத்திட்டு உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம சாரை பார்த்து யார் கண்ணு போட்டாங்களோ தெரியல. இல்லை சார், நான் அழமாட்டேன் சார். நான் அழறதுனால என்ன பிரயோஜனம்? நடக்கக்கூடாது நடந்துருச்சு சார். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். யாரையும் காணுமே. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவ கூட இந்த வீட்டில் வாழணும்னு ஹனிமூன் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் என்ன பண்ணுறது, அவன் தலையில் என்ன எழுதி வச்சிருக்கோ அதானே நடக்கும். ஹரி, டேய் ஹரி, ஜிகே வந்திருக்க, கதவு தரடா. டேய் ஹரி, கதவு தரடா. ஹரி, ஹரி, என்னடா ஹரி, நீ எதுவும் பேசாம இங்க வந்துட்ட? என்ன எதுக்காகமா தொந்தரவு பண்றீங்க? தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம போங்க ப்ளீஸ். ஹரி, டேய், எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டான்னு உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சி கேட்டேன். நான் என்னெல்லாம் கனவு கண்ட தெரியுமாமா? கடைசியில் என்னாச்சு பாத்தீங்களா? காத்துல கரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என்ன சுத்தி இருக்கிறவங்கள நான் எப்படி பார்ப்பேன்? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு யோசிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். இப்ப எல்லாமே காணல் நீரா போச்சுமா. இதுல உன் தப்பு என்னடா இருக்கு? அவ்வளவு மோசமான பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வரலையே, நீ சந்தோஷப்படு. உனக்கு நான் வேற ஒரு அழகான பொண்ணா பாக்குறேன்டா. வேண்டாம்மா, எனக்கு இனி கல்யாணமே வேண்டாம். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க. ஹரி, நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னலடா, இந்த பொண்ணுங்களை எப்பவும் நம்பவே கூடாதுன்னு, ஏமாத்திட்டு போடுவாங்கன்னு. அப்ப நான் சொன்னதை இவன் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல. ஆனா ஒரு கேவலமான பொண்ணுக்காக நீ உன்னோட வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ணிக்கிறியடா ஹரி. அவ போனா போயிட்டு போறா. அவளை மாதிரி 1000 பொண்ணுகளை நான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். ஆமா ஆமா, அந்த விஷயத்துல ஜிகே சார் ரொம்ப கெட்டிக்காரு. ஹரி, உனக்கே தெரியும் நம்மளோட கம்பெனி இப்ப லீடிங் பொசிஷன்ல வந்துகிட்டு இருக்கு. உன் சிக்னேச்சர் இல்லாம எந்த ஃபைல்ஸும் மூவ் ஆகாது. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இப்ப உன்னை நம்பி இருக்கு. அவங்க எல்லாரோட வாழ்க்கையை நாசம் பண்ண போறியா? நான் என்னடா தப்பு பண்ண? எனக்கு எதுவுமே புரியல. நீ சொல்ற இந்த மதிப்பான வாழ்க்கையை இவ்வளவு மட்டமா மாத்துற அளவுக்கு நான் அவளுக்கு என்னடா துரோகம் பண்ண? எனக்கு இப்ப 30 வயசு ஆகுது. இந்த 30 வருஷத்துல நான் யாருக்கு எந்த துரோகம் பண்ணேன்னு எனக்கே தெரியலையடா. ஓ, இதுதான் உன்னோட பிரச்சனையா? டேய், தப்பு உன் பேர்ல இல்லங்கறத முதல்ல புரிஞ்சுக்க. அந்த பொண்ணோட அப்பா கிருஷ்ணன் சரியில்லை, நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன். அந்த ஃப்ராடோட பொண்ணு கண்டிப்பா ஃப்ராடா தான்டா இருப்பா. கோடி கணக்குல செலவு பண்ணி இந்த வீட்டை கட்டின முட்டாள் நீ தாண்டா, அவ கிடையாது. டேய், இப்போ வந்து நீ அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சுதாரிச்சுக்கிட்டே, அது வரைக்கும் சந்தோஷம். சரி வா, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு ஆபீஸ்க்கு போலாம். ராத்திரி சீக்கிரம் வீட்டுக்கு வரலாம்ல சார்? போலாம் வாங்க சார். இங்க இருந்து போறியா இல்லையா? நீங்க வருவீங்கன்னு எல்லாரும் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே எதுக்குடா ஆபீஸ்? போ சொன்னா போவியா? மிஸ்டர் ஜேம்ஸ். ஹரிந்திரன் சார் இன்னும் வரலையா? நேற்று ராத்திரி லீ மேரி ஹோட்டல்ல சரக்கு அடிச்சுட்டு ரொம்ப கலட்டா பண்ணிட்டாராம். என்னாச்சு? எதுக்காக கூட்டம் போட்டிருக்கீங்க? அது இல்லை சார், கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணுற ஐடி கம்பெனி நம்மளுது சார். ஆனால் இப்போ சம்பளம் கொடுக்க கூட வக்கீலம் ஆயிடுச்சு சார். எல்லாம் சரியாயிடும். எப்படி சார் சரியாகும்? எம்ப்ளாயிஸ் எல்லாரும் வேலை விட்டு போறாங்க. அவர் மட்டும் திருப்பி வேலைக்கு வரலன்னா எல்லாமே நாசமாயிடும். ஹரிந்திரன் சார் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுத்துவீங்கல்ல, இப்போ அவரை வேலைக்கு வர சொல்லுங்க. முதல்ல உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்டா, அப்பதான் கம்பெனி உருப்படும்.
டேய் கோபாலகிருஷ்ணா, நீ மனுஷனடா. புராணத்துல இருந்த கோபாலகிருஷ்ணா 1008 பொண்ணோட இருந்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எந்த பொண்ணையும் கூட்டி கொடுத்ததில்லடா. ஆனா இந்த ஜிகேன்ற கோபாலகிருஷ்ண ஒரு மாமா பையன், பொண்ணுங்களை கூட்டி கொடுக்கிற மாமா பையன். எங்கடா இருக்க? வெளியே வாடா. வந்துட்டியா? வாடா, என் பொண்ணோட வாழ்க்கை நாசம் பண்ண வந்தா நீ. முதல்ல உள்ள வாங்க. போடா. நான் எதுக்குடா வரணும்? என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியாடா. உங்களெல்லாம் நிக்க வச்சு கொல்லணும்டா. ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க, உள்ள வாங்க. நீயும் இங்க தான் இருக்கியா? please. உன்னை உள்ள வாங்க. இத பாத்தியா? என் பொண்ணோட அசிங்கமான போட்டோ இந்த பத்திரிகையில வந்திருக்கு. இந்த போட்டோ எதை நிரூபிக்குது? இத நீ பாத்தியா? காலையில பாத்துட்டேன்ப்பா. இன்னைக்கு இந்த நியூஸ பார்த்துட்டு உன்னை யாராவது நடத்த கட்டவன்னு சொன்னா நான் யாருக்கு உன்னை கட்டி கொடுப்பேன்? இது எல்லாத்துக்கும் இவதான். என்ன நீங்க நம்பலாம், நான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன். உன்னை எப்படிடா நம்புறது? இதுல என்ன எழுதிருக்குன்னு ஒழுங்கா படிச்சு பாத்தியாடா? படிக்க தெரியும்ல. என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா? கோபாலகிருஷ்ணனோட லவ்வர் பூஜான்றவ ஸ்டார்லைன் எம்டி கூட தொடர்பு வச்சிருக்காங்கன்னு எழுதிருக்காங்கடா. எனக்கு வசதி இல்லைனாலும் என் பொண்ணை நல்லபடியா தான் வளர்த்தேன். இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? இந்த பேப்பர்னால என் பொண்ணோட மானம் எல்லாம் ஒரே அடியா போயிடுச்சு. எல்லாம் போச்சு. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். முதல்ல இதை குடிங்க. எனக்கு தவறடா, போடா. நான் ஒரு பாவி. காசு இருக்கும் போது எத்தனை பேருக்கு உதவி செஞ்சேன். ஆனா இப்ப எல்லாரும் எனக்கு கேலி பண்றாங்க. என் சொந்தக்காரங்க கூட என்ன மதிக்கிறதே இல்ல. ஆனா நீ போடா. நீ குடுக்கற சரக்கு வாங்கி குடிச்சிட்டு உன்னை அடிக்கிறதுக்கு மனசு வரலடா. என் பொண்ணை தயவு செஞ்சு கைவிட்டுறாத. அவ்வளவுதான் நான் அவகிட்ட கேட்டுக்கிறேன். அந்த ராஜேந்திரன் ஹரேந்திரனை ஃபாலோ பண்றான்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். நீங்க யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. என் பொண்ணோட வாழ்க்கை என்ன உயிரோட விட்ட ஏதி கொண்டுட வேண்டியதானே? என் பொண்ணோட அந்த ஹரிந்திரனுக்கு தொடர்புன்னு இது அவன் தானே? ஏய், எங்கடா வந்த? நில்றாங்க. ஏய், இத பாத்தியாடா? நீயும் என் பொண்ணு ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ பாருடா, நல்லா பாரு. என்னடா எதுவும் பேசாம நிக்கிற? நிறைய பணம் வச்சிருந்தா என்ன வேணா பண்ணலாம் நினைக்கிறியா? நல்லவன் மாதிரி தானே நீ நடிச்ச. பொண்ணுங்களை வலை வீசி தேடி கண்டுபிடிச்சு அவங்களை நாசம் பண்ற காட்டு மிராட்டி தானே நீ. மரியாதையா என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க. இல்ல விடுங்க. என்ன ஹரிச்சந்திர மாதிரி இருக்கிற ஹரீந்திரா, ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்க. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு. என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு பதில் கிடைக்கல, அதுல இருக்கிற தோட்டம் உன் நெஞ்சு தொலைச்சிரும்டா. நீ உள்ள வா. I'm really sorry about that. இட்ஸ் ஓகே. இந்த அன்னைக்கு நீ என்கிட்ட தந்த டாக்குமெண்ட்ஸ் கம்பெனியோட டைரக்டரா ஜிகே அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு சேர்மன் சைனிங் அத்தாரிட்டியும் உனக்கு கொடுத்துட்டேன். சேர்மேனா? எனக்கா? ஆமாண்டா. இனிமே என்னால் எதையும் பார்த்துக்க முடியாது. முந்தி மாதிரி என்னால் எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இதே ரேஞ்சில் போச்சுன்னா நம்ம கம்பெனி சுத்தமாக நாசமாயிடும். ஷேர் மார்க்கெட்டில் வேற ஏற்கனவே டவுனில் இருக்கு. இது நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் வாழ்க்கையை தான் நாசமாக்கும். அது மட்டும் இல்லை, நீயும் ரொம்ப நாளாக டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தல, அதான். நீ இந்த கம்பெனியோட சேர்மனும் நீதான். குட் லக். நில்லடா. அப்படின்னா நீ எங்க போற? பயப்படாதடா. கண்டிப்பாக நான் சூசைட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா மரணம்னா எனக்கு பயம்.
இந்த ஃப்ளாட்டோட சாவி.